அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற நற்செய்தி பகுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை பற்றியும் இரத்தத்தை பற்றியும் விளக்கங்கள் கொடுத்து, அதை நீங்கள் உண்ணவில்லை என்றால், அதாவது உடலை உண்ணவில்லை, இரத்தத்தை குடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மீட்பு இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு பிறகு என்ன நிகழ்கிறது என்பதை மையப்படுத்தும் விதமாக இன்றைய வாசகமானது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த நற்கருணையை பற்றி இயேசு பேசுவதற்கு முன்பாக, தன் உடல் இரத்தத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக இயேசுவோடு பல சீடர்கள் இருக்கின்றார்கள். பல சீடர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 72 சீடர்கள், இன்னும் பல மக்கள் அவரோடு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட பின்பு ஒரு மாற்றம் நிகழ்கிறது. அதாவது 5000 பேருக்கு உணவு கொடுத்த இயேசு, அவருடைய செயலை பார்த்து மக்கள் அவர் பின் சென்றார்கள். ஆனால் எப்பொழுது அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ண வேண்டும் என்று சொன்னாரோ அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் அவரை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். அதனால் இயேசு வருத்தப்பட்டாரா என்றால் நிச்சயமாக வருத்தப்படவில்லை. ஆனால் அவர்களுக்காக பரிதாபப்பட்டார். அவர்களுக்கென்று உள்ள சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது என்னை ஏற்றுக்கொண்டால் போதும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டாயப்படுத்தி எதையும் செய்வதில்லை. அதே நேரத்திலே இயேசு சீமோன் பேதுருவிடம் கேட்கின்றார். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் போய்விட்டார்கள், இப்பொழுது இருப்பது 12 பேர். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்களும் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, உம்மை விட்டு நான் இங்கே செல்வேன். ஆக இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது ஒன்று புரிகிறது. உண்மையான இயேசுடைய சீடர்கள் யார், பொய்யாக இயேசுடைய சீடர்களாக இருந்தவர்கள் யார் யார் என்பதுதான். ஏனென்றால் உண்மையான சீடர்கள் என்பவர்கள் இயேசு யார் என்பதை அறிந்து அவரை பின்பற்றக்கூடியவர்கள். பொய்யான சீடர்கள் என்பவர்கள் தேவைக்காக மட்டும் அவர்களுக்கு அவரால் காரியமாக வேண்டும் என்பதற்காக இயேசுவை பயன்படுத்துகின்றவர்கள் பொய்யான சீடர்களாக இருக்கின்றார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் நமக்கும் இது ஒரு சவாலாக தான் இருக்கிறது. காரணம், இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டுமென்றால் அடிப்படையில் தேவை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, விசுவாசம் என்பது எளிதாக இன்றைய காலகட்டத்தில் வருவதில்லை. காரணம், இன்று மனிதர்கள் தங்களுடைய சிந்தனைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதுபோன்று தங்களிடம் இருப்பதை வைத்து பெருமை கொள்ளுகின்றார்கள். தங்களுக்கென்று இருக்கக்கூடிய சுகபோக வாழ்வை அனுபவிக்க ஆசைப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே விசுவாசம் என்பது இன்று கடினமாக மாறிவிடுகிறது. காரணம், மனிதன் எளிதாக எது கிடைக்குமோ அதை மட்டுமே ஏற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறான். அதுபோன்று திருச்சபை, அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி கூறுகின்றார், நம்முடைய தியாகத்தை பற்றி குறிப்பிடுகின்றார், துன்பத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். இதுபோன்று இன்னும் பலவற்றை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பல வாழ்க்கை முறை தடங்கலாக இருக்கின்றது, அல்லது இந்த உலக வாழ்வு நமக்கு தடங்கலாக இருக்கின்றது. காரணம், நாம் எளிதாக ஒன்றை அடைய வேண்டும் அல்லது எளிதாக இருப்பதை செய்ய வேண்டும் என்றே எண்ணுகின்றோம். நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பது போன்று எண்ணுகின்றோம். ஆகவே பிறரை மன்னிப்பதற்கும் சரி அல்லது தியாகங்கள் செய்வதற்கும் சரி, பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்பதும் இன்று நாம் கடினப்படுகின்றோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்றைய காலகட்டத்திலே, தொடக்க காலத்திலே இயேசுவின் மீது முழு நம்பிக்கையை வைத்து மக்கள் சவாலை சந்தித்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் உண்மையிலேயே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து சவாலை சந்திக்கின்றோமா, அல்லது இயேசுவின் பெயரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் சந்தேகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இயேசுவை பலர் பின்பற்றினர். ஆனால் அவரை பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்கும் வரை, எப்பொழுது அது கடினம் என தெரிந்ததோ அப்பொழுது பலர் அவரை விட்டு விலகிச் சென்றார்கள் என்பதுதான். காரணம் என்னவென்றால், இயேசுடைய சீடர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையும் தேவை, அர்ப்பணிப்பும் தேவை, முழுமையாக நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியதும் தேவைப்படுகின்றது. ஆகவே இயேசுவோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஆதாயத்தை நாம் தேட முடியாது. மாறாக ஆண்டவருக்கு உகந்தவற்றை நாம் செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இவற்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் அன்றாட வாழ்க்கையிலே பல சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சமூக ஊடகங்கள் நமக்கு சவாலாக இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் நமக்கு சவாலாக இருக்கின்றார்கள். ஏன் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களே, நம்முடைய நம்பிக்கையில் உள்ளவர்களே நமக்கு சவாலாக இருக்கின்றார்கள்.
சவால் நிறைந்த சமூகத்தில் நாம் இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் நாம் உண்மை என்னவென்று அறிந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய எண்ணங்கள் இயேசுவை சார்ந்ததாக, இயேசுவை மையம் கொண்டதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை. அதை சிந்தித்தவர்களாக நாம் இந்த நாளை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.